நடந்த ஒரு சம்பவம். கோவை அண்ணனூர் என்ற பகுதியில் கணேசமூர்த்தி என்ற ஒருவருக்கு குழந்தை பிறக்கின்றது. அவர் பிறந்த குழந்தையோடு போன வாரம் என்ன செய்கிறார்னா, அவருடைய தகப்பனார் வீட்டிற்கு குழந்தையோடு செல்கின்றார்கள். குழந்தை பிறந்து 2 நாளில் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் அந்த கணேசமூர்த்தி என்பவருடைய தாய் மற்றும் தகப்பனார் ஆகியவரால் அவர் வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று தடுக்கப்படுகிறார். ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று கேட்கும் பொழுது, சித்திரை மாதம் பிறந்த குழந்தை வீட்டுக்கு வந்தால் வீடு ஆகாது, அந்த காரணத்தினால இப்ப நீ குழந்தையை தூக்கிட்டு உள்ள வரக்கூடாது என்று சொல்லி அந்த கணேசமூர்த்தி என்பவருடைய தாயாரும் தகப்பனாரும் அவரை தடுக்கின்றார்கள். அந்த இடத்துல வாய் தகராறு ஏற்படுகின்றது. குழந்தையை கொண்டுகிட்டு நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீ வரக்கூடாது வெளியே போய் என்று இவர் தள்ள, அந்த இடத்துல ஒரு தள்ளு முள்ளு, அந்த தள்ளு முள்ளு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய உலக்கையை எடுத்து தடுத்த தகப்பனுடைய தலையில ஒரே போடு, ஸ்பாட்லேயே ஆள் காலி. அதை தடுக்க வந்த தாயாருக்கும் சரியான கவனிப்பு, தாயாருக்கும் கடுமையான அடி வாங்கி அந்த தாயாரும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ அந்த மனிதனுடைய மூட நம்பிக்கை என்பது ஒரு உயிரை காவு வாங்கக்கூடிய அளவிற்கு, ஒரு உயிர் போகக்கூடிய அளவிற்கு நிலைமை விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம பார்க்கின்றோம். அதாவது சித்திரை மாதம் குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த குழந்தை வீட்டுக்கு வந்தா உனக்கு ஆபத்து, வீட்டுக்கு ஆபத்து என்று சொல்லி அவனோ சொல்லியிருக்கிறான். அதை நம்பி அதன் காரணமாக வீட்டுக்குள்ள நுழையாதே என்று தன்னுடைய மகனுக்கு தடை போட, அப்படி தடுத்ததுதான் இவருக்கு ஆபத்தாக முடிய போகிறது என்பது இவருக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. இவர் ஒழுங்கா தடுக்காம உள்ள விட்டுருந்தா எனக்கு என்ன நல்லபடியா வந்திருப்பான். அவன் தடுத்ததுதான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றது என்ற ஒரு சாதாரண லாஜிக்கு விளங்கவில்லை. கடைசியில் பார்த்தா ஆள் ராமசாமி என்பவர் அங்கே இறக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ அந்த கணேசமூர்த்தியையும் அவருடைய உறவினர்கள் மாமனாரையும் போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆள் அப்ஸ்டாண்டிங்கா இருக்காரு அப்படின்னு செய்தியை நாம படிக்கின்றோம். அவ எவ்வளவு விஷயங்கள் கண் முன்னாடி நடந்தாலும் அதிலிருந்து மக்கள் பழைப்பினை பெறுவதற்கு தயாராக இல்லை. இந்த மாதிரி மூட நம்பிக்கை தங்களுடைய வாழ்க்கையில மூட நம்பிக்கையே தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகின்றார்கள். சிந்தனை திறன் கிஞ்சிட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த மூட நம்பிக்கையை நோக்கி போகக்கூடியதை நாம பார்க்கிறோம். இப்படி குழந்தை பிறக்குதே, சித்திரை மாசம் பிறந்த குழந்தைனால என்ன வரப்போகுது, என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, சித்திரை மாசம் குழந்தையே பிறக்கலையா, பிறந்த குழந்தைகள்லாம் இப்படிதான் வீட்டில் உள்ள ஆளுகளை சாடிச்சுக்கிட்டு இருக்கா, சித்திரை மாதம் பிறந்த குழந்தை நல்லா இருக்கிறது இல்லையா, சரி சித்திரை மாதம் பிறக்கிற குழந்தையினால பஞ்சாயத்து அப்படின்னு நீ நம்புறதா இருந்தா, பஞ்சாயத்து எங்க வரணும், அந்த மருத்துவமனைக்கு தானே வரணும். அந்த மருத்துவமனையில் அந்த குழந்தை பிறக்கிறதுனால மருத்துவமனை இடிஞ்சு நொறுங்கிடுச்சா, அல்லது அந்த குழந்தை பிறக்கிறதுனால அந்த குழந்தை பேருக்காக பிரசவம் பார்த்து அந்த மருத்துவருக்கு ஏதாவது ஆச்சா? ஒன்னும் ஆவல. இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தை பிறந்ததுனால மருத்துவர் கல்லா கட்டிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு மருத்துவனும். அப்படின்னு பொழுது அந்த குழந்தை பிறந்ததுனால 4 பேர் காசு சம்பாதிக்கிறான், 4 பேர் நல்லா இருக்கிறான், குழந்தை பிறந்ததுனால மகிழ்ச்சியா இருக்கின்றார்கள் அப்படின்றதான் நம்ம கண்கூடா பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது குழந்தை பிறந்ததுனால, அதுவும் சித்திரை மாசத்துல பிறந்ததுனால நமக்கு ஆபத்துன்னு ஒருத்தன் நம்பினானா அவன் எவ்வளவு பெரிய மடையனாக இருக்க வேண்டும். அவ இந்த மூட நம்பிக்கையை தங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக கொண்டதனுடைய விளைவு, அது உயிர் போகக்கூடிய அளவிற்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கின்றோம். இந்த மூட நம்பிக்கையை நம்பக்கூடியவர்கள் எல்லாருமே எந்த அளவிற்கு ரொம்ப கீழ்நிலையில போகின்றார்கள் என்றால்,
தன்னை விட கீழ்நிலையில் உள்ள விஷயங்களை நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறான். அதாவது இவனுக்கு மேல உள்ள அறிவாளிகிட்ட போய் கேள்வி கேட்டு அவன் ஏதாவது விளக்கம் சொல்லி அவன் இவனை விட கூட படிச்சிருக்கிறான், இவனை விட கூட விவரம் தெரிஞ்ச ஆளா இருக்கிறான், அதனால இவனுக்கு எனக்கு விவரம் தெரியும், அதனால நான் சொல்றதை நீ கேளுன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஏதோ இவன் கூட படிச்சிருக்கிறான், கூட விவரம் தெரிஞ்ச ஆளா இருக்கிறான், அதனால கேட்கிறான், நம்பலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்புகின்றார்கள், எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கின்றார்கள்? காக்கா கத்துனா விருந்தாளி வர்றான் அப்படின்னு நம்புறான். காக்கா கத்துனா எப்படா விருந்தாளி வருவாரு? அந்த காக்காய்க்கு அறிவு இருக்கா? அந்த காக்காய்க்கு ஆள் தெரியுமா? உன் சொந்தக்காரவன் தெரியுமா? இந்த ஊர்ல இருந்து இவர் கிளம்பி வர்றது அந்த காக்காய்க்கு எப்படி தெரியும்? விளங்க மாட்டேனுது. பூனை குறுக்கால போனா பிரச்சனை அப்படின்னு பயப்படுறான். இந்த பூனை எப்படி எல்லா நேரத்திலையும் குறுக்கால தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பொழுது இது எப்படி பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு அவனுக்காவது சிந்தனை திறன் ஓடுதா? கிடையாது. கழுத போட்டோவை போட்டு வச்சு என்னை பார் யோகம் வருன்றான். கழுதையை பார்த்தா யோகம் வருமா? வண்ணான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒன்னும் யோகம் வந்த மாதிரி தெரியவில்லை. அவன் டெய்லி துணிதை வச்சு டெய்லி அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப நரியை பார்த்தா நரிமுகத்துல முழிச்சா நல்லது நடக்கும் அப்படின்றான். அதுக்காகவே நரிய பிடிச்சிட்டு இது வங்காநெறி ஜல்லிக்கட்டுன்னு விடுறாங்க. அதெல்லாம் பாக்கிறோம். அப்படின்னும் பொழுது இந்த கீழ்நிலையில உள்ள இந்த மிருகங்களுக்கு என்னப்பா தெரியும்? அதை போய் நீ நம்பிக்கிட்டு இருக்க. அந்த மிருகத்துக்கும் நீ நம்பக்கூடிய நம்பிக்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? பள்ளி மேல விழுந்தா நம்மளுடைய அந்த பள்ளி மேல விழுறத வச்சு பலன் எழுதுறான். தலையில விழுந்தா இது, காலில் விழுந்தா இது, அது உழுகும் பொழுது சொல்லிட்டா விழுது, கரெக்டா பார்த்துட்டு நம்ம தவுற மாதிரி வேணா நினைக்கிறான். அப்படின்னும் பொழுது இது எப்படி சரியா வரும்? பள்ளி தலையில விழுந்தா மரணம். யாருக்கு மரணம்? பள்ளிக்கு தான் மரணம். அந்த பள்ளி அடிச்சு நம்ம கொள்றோம். மேல தலையில விழுந்துச்சு, காலில் விழுந்துச்சுன்னா பள்ளிக்கு தான் மரணம் ஏற்படுது. இவன் பயப்படுறான், நமக்கு எதுவும் ஆகி போயிருமோ என்று சொல்லி. பள்ளி மேல விழுந்தா பள்ளி தான் பயப்படணும், நீ ஏன் பயப்படுற என்ற சாதாரண லாஜிக் கூட இல்லாமல் இதையெல்லாம் நம்பித்தான் உயிரை விடுறான். இப்படி எல்லாம் நம்பித்தான் இதையெல்லாம் பயங்கரமா நம்பிதான் இது சரியில்லை, இந்த மாதிரி நமக்கு உயிரே போடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இப்படியே வண்டி ஓட்டிட்டு போறது. இன்னைக்கு பள்ளி தலையில விழுந்துச்சு மரணம் போட்டிருந்தாங்க, இன்னைக்கு நம்ம வண்டியை ஓட்டிட்டு போறோம், சாவ போறோம்னு சொல்லி நேரா போய் லாரிக்குள்ள வண்டியை விட்டுறது. காரணம் என்ன? நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை தான் இவனை இந்த பாடுபடுத்துது அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஏன் இந்த மாதிரி நம்புறாங்க? ஏன் இது இந்த மிருகங்கள் இவைகள் என்ன செய்ய போகுது, இதனால என்ன பிரயோஜனம், இது நமக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத லாஜிக்கா திங்க் பண்ணாலே இதெல்லாம் பொய்ன்றத விளங்கிக்கலாம். ஆனா விளங்க மாட்டேனுது. பள்ளி கத்துறத பார்த்து ஆஹா நல்ல நேரத்துல ஏதாவது ஒன்னு சொல்லும் பொழுது பள்ளி கத்திருச்சுன்னு வைங்க, ஆஹா உத்தரவு கொடுத்துட்டாரு, கடவுள் உத்தரவு கொடுத்துட்டாரா. கடவுள் என்ன பள்ளி மாதிரி கத்துறதா கடவுளுடைய வேலை? எதுக்குப்பா இதை நம்புறீங்க என்று கேட்டால், அப்ப பள்ளிக்கு தமிழ் தெரியுமா, பள்ளிக்கு இங்கிலீஷ் விளங்குமா, அப்புறம் எதுக்கு அது எப்படி சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா பதில் இல்ல. அப்ப நம்ம பாக்குறோம் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது? இதெல்லாம் படைச்ச ரப்பு என்ன நாடுனானோ அதுதான் நடக்கும், அது எல்லாமே எதுவும் நடக்கிறது கிடையாது. நீ இந்த மாதிரி நம்பி கண்டது கழியத பறவை சகனம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பறவை சகனம் பாக்குறது இல்ல, ஒவ்வொன்னையும் போட்டு உடைக்கிறாங்க. இந்த மாதிரி பறவை சகனம் பார்ப்பது என்பது இல்லை, மார்க்கத்தில் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யார் அந்த மாதிரி பாக்குறானா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான் டிக்ளேர் பண்றாங்க. பாக்குறோம் ஹுதைபியா என்ற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுது விட்டு மக்களை நோக்கி கேட்கிறாங்க, உங்களுடைய இறைவன் என்ன அறிவித்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். உடனே மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் அப்படின்னும். சிலர் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க, சிலர் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுகின்றார்கள். இரு சாரார உங்கள் இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு, இறை மறுப்பாளர் யார் தெரியுமா, இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? நேற்று இரவு மழை பெஞ்சிருக்கு, அன்றைய தினம் மழை பெய்ந்திருந்தது. அதை பார்த்து சொல்றாங்க, இந்த மழை பொழிவானது அல்லாஹ்வினுடைய தயவாலும் அல்லாஹ்வினுடைய கருணையாலும் மழை பொழிந்தது என்று யார் நம்புகின்றானோ அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கின்றான். அது அல்லாமல்
இன்ன நட்சத்திரங்களுக்காகத்தான், இந்த நட்சத்திரங்களின் காரணமாகத்தான் மழை பொழிந்தது என்று யார் நம்புகின்றானோ அவன் அல்லாஹ்வை மறுத்தவன் ஆவான் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை பார்க்கிறோம். மழை பொழிஞ்சிச்சுன்னா அல்லாஹ்னால மழை பொழிஞ்சிச்சு, அல்லாஹ்வுடைய ஆற்றல்னால மழை பொழிஞ்சிச்சு நம்பு. அதை விட்டுட்டு இன்ன நட்சத்திரத்தினாலதான் மழை பொழிஞ்சிச்சு. நேத்து பார்த்தேன், காக்காவும் கழுவும் கள்ளப்புறாந்து ரெண்டும் சண்டை போட்டுச்சு. சண்டை போட்டோன்னே தெரிஞ்சிச்சு எனக்கு இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு. ஏன்னா இது காக்காயும் கள்ளப்புறாந்தும் சண்டை போட்டுச்சுன்னா டெய்லி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. டெய்லி தான் சண்டை போட்டதுனால டெய்லி மழை வருமா? இப்ப எங்கடா மழை வந்துச்சு, நேத்து எங்கடா மழை வந்துச்சு, நாளைக்கு எங்கடா மழை வரும் அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் இல்ல. அப்படின்னா இது இறை மறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் என்றால், அப்ப இவ்வளவு விஷயங்களை இதெல்லாம் என்னத்தை கேட்டா அவனா ஜோசியக்காரன் போய் கேட்கறது. சித்திரை மாசத்துல குழந்தை பெத்துட்டு உள்ள வந்தா நீ காலி அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப உள்ள வந்ததுனாலயா காலி ஆனா, உள்ள வராவிடாம தடுத்ததுனாலதான்டா காலி ஆகிறான் என்பதை கண்கூடாக பார்த்தாலும் நம்ப மறுக்கின்றார்கள். பார்க்கிறோம், கர்நாடகத்தில் நடந்த கூத்து. ஒரு ஜோசியக்காரனுடைய வீட்டில் போய் ரைடு பண்ணிருக்கிறாங்க. சந்திரசேகர் சூட்டு அவர் பேரு. அவன் எந்த அளவுக்கு பிரபலியமான ஜோசியன்னா, வட இந்தியா முழுவதும் உள்ள நடிகர் நடிகைக்கெல்லாம் இவன் தான் ஜோசியம் சொல்றான். அப்படிப்பட்ட ஆள். எந்த அளவுக்குன்னா, ஐஸ்வர்யா ராய்க்கே கல்யாணம் பண்றதுக்கு டேட்டு குறிச்ச ஆளாக்குவர் யாரா? இந்த சந்திரசேகர் சூட்டு என்பவர் என்ற ஜோசியரு இந்தியாலேயே பிரபலியமான ஜோசியரு. இவர்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாரும் போய் பூஜை பண்ணுவாங்க படத்துக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த கர்நாடகத்துல எல்லாரும் எம்எல்ஏக்கு தேர்தல போட்டிட்டான்ல, இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டான். பார்த்தாங்க வருமான வரித்துறை, என்னடா ஓவரா எல்லாரும் இவன்ட்ட போயிட்டு இருக்கிறான், இவன்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ள ரைடு விட்டாங்க. ரைடு விட்டா உள்ள இருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல பணம், 15 கிலோ தங்கம், 50 கிலோ வெள்ளி. யார் வீட்டுல? ஜோசியக்காரனுடைய வீட்டுல இருந்து அப்படியே அலாக்கா தூக்குறாங்க. இவன் உண்மையிலே உலகத்துக்கே நான் ஜோசியம் சொல்ற ஆளு, நான் விவரமான ஆளு, எனக்கு ஊர் உலகத்தில் நடக்கிறது எல்லாம் தெரியும் அப்படின்னா வருமான வரித்துறை ரைடு வர போறான்னு சொல்லி ஆள் எஸ்கேப் ஆக வேண்டியது தானே? ஊர் உலகத்துக்கெல்லாம் சொன்னவர் ஐஸ்வர்யா ராய்க்கு டேட்டு குறிச்சவருக்கு இவனுக்கு எப்ப டேட்டு குறிச்சாங்கன்றது தெரியல. இவன் வீட்டுல எப்ப ரைடு வர போறான்றது விளங்கல. அவன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறான், உள்ள புகுந்து அம்புட்டே அள்ளிட்டாங்க. பாக்குறோமா இல்லையா? அப்ப நீ இந்த மாதிரி நீ நம்பினா உனக்கு என்ன பிரயோஜனம்? அவனே பொய் பிடிச்சுக்கிட்டானா இல்லையா? நான் ஜோசியம் பாக்குறது பொய், நான் ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்றத அவனே நம்ம நிரூபிக்கிறான். அப்படின்னும் பொழுது இதையும் படிச்சுக்கிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணாங்க, இவன்கிட்ட இருந்து பிடிச்சாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, அவன்கிட்ட போனை போட்டு கேட்பாங்க, என்னைக்கு உங்களை போலீஸ் வெளியே விடுறாரு சொல்லுங்க, ஏன்டா கேக்குற, நீங்க வெளியே வந்தோடனே உங்கள்ட்ட நான் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னே நம்ப சொல்லுவாங்க. காரணம் என்ன? இந்த அளவுக்கு மூளை மழுங்கியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? நாளை நடக்க இருக்கிறத எவனை அறிய முடியாது. எந்த அளவு இருக்கின்றால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்ஸா ஃபீமா அன்த மின் ذிக்ராஹா. அந்த யுகம் முடிவு நாள் எப்போது வரும் என்று நபியே உம்மை நோக்கி அவங்க கேட்கிறாங்க. ஃபீமா அன்த மின் ذிக்ராஹா, அதை பற்றி ஞானம் உனக்கு எங்க இருக்கு? உனக்கு எப்படி தெரியாது? இப்படி ஆன்மீகத்துல உயர்ந்தவராக இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை அடைந்ததாக சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், யுகம் முடிவு நாள்ன்றது உனக்கு எப்படிப்பா தெரியும்? இலா ரப்பிக்க முன்தஹாஹா, அதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. படைச்ச ரப்புட்ட தான் அந்த ஞானம் இருக்கே ஒழிய மனுஷனுக்கு தெரியுமா அது என்று சொல்லி இஸ்லாம் இப்படி பாடம் நடத்தக்கூடியதை பார்க்கிறோம். இங்க என்னடான்னா, கல்யாணம் பண்றதா இருந்தாலும், கருமாரி பண்றதா இருந்தாலும், புள்ள வைக்கிறதா இருந்தாலும் ஜோசியக்காரன்ட்ட கேட்டு புள்ள வைக்கிறான். எத்தனை மணிக்கு அவன் புள்ள பறக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு நார்மல் டெலிவரியை சிசேரியனை அறுத்தெடுக்கிறாங்க. பார்க்கணுமா இல்லையா? அறுத்தெடுக்கும் பொழுது குழந்தையும் தாயும் இறந்து விட்டார்கள்ன்றதையும் பார்க்கிறோம். ஏண்டா என்னடா பண்ணீங்க? பார்த்து உனக்கு என்னடா நடந்துச்சு? ஒன்னும் இல்லையே. அப்ப இப்படி நாம கண்கூடாக பல விஷயங்களை பார்த்தாலும் மக்கள் நம்ப மறுக்கின்றார்கள். ஆனா இஸ்லாத்துல இதெல்லாம் எல்கேஜி பாடம். இறைவன் இறைவன் மீதுதான் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும், அவன் தான் அனைத்தின் மீது ஆற்றல் உடையவன் அப்படின்றத ஒருவன் நம்பும் பொழுது அவனுக்கு தான் மறைவான ஞானம் இருக்கின்றது, வேற எவனுக்கும் கிடையாதுன்னு இந்த கடவுளை சரியான முறையில் நம்புவது
அனைத்து விதமான மூட நம்பிக்கைகளையும் தகர்த்து ஒழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விதமான மூட நம்பிக்கையையும் ஒழித்தார்கள். அப்படி மூட நம்பிக்கையை ஒழிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.